ஒரு பவுலில் ரவையை சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற ரவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப்பில் தான் எடுத்திருக்கேன். வெயிட் வந்து 100 கிராம் இருக்குது. கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயமாக பார்த்து எடுத்து நான் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி பழம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே இருக்கிற அந்த விதைகள் எல்லாம் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 2, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காரம் வந்து லைட்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா சேர்த்துருக்கிற பச்சை மிளகாவே போதும். இல்லை கொஞ்சம் இன்னும் நல்லா ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ரவை வந்து கொஞ்சம் ஊறணும், அதனால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்துலேயும் தண்ணி விடும், அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். ரவை கொஞ்சம் ஊறட்டும். 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ரவை வந்து நல்லா ஊறி வந்துடும். 5 நிமிஷம் ரவையை நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு ரவை. ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிங்கனாலே போதும். ரவை ஊற ஊற வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியும் வெளியில் வரும்பொழுது ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க போதும். நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி. கொஞ்சம் ப்ரெட் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ரெட்டில் வந்து நம்ம ரவையை அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பக்கம் மட்டும் ப்ரெட்டில் இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெட்டோட ஒரு சைடு மட்டும் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ரவையை ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே தோசைக்கல் வச்சுருக்கேன். கல் நல்லா சூடு ஏறிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் ஸ்லைஸை வச்சுக்கிறேன். ரவை அப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த சைடை வந்து கீழ் பக்கமாக வச்சுக்கலாம். ஸ்டவ்வை வந்து ரொம்ப ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டே நம்ம குக் பண்ணலாம். அப்போ தான் நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகி வரும். இல்லைனா தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டே நம்ம குக் பண்ணும்பொழுது பிரெட் டோஸ்ட்லாம் வந்து நல்லா சூப்பராக வரும். கொஞ்சமாக எண்ணெய் சைடில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெய், வெண்ணெய், எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வந்துருச்சு. ரவை சேர்த்துருக்கிற பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரமே நீங்கள் குக் பண்ணுங்கள். அப்போ தான் ரவை வெந்து வரும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதே போல் மீதி இருக்கிற எல்லா ப்ரெட் மேலேயும் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ரவையை மேலே ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் எண்ணெய், நெய் இல்லைன்னா வெண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எப்போவுமே ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது வெண்ணெய் சேர்த்து ரோஸ்ட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வெறும் ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி சாப்பிடாம இது போல் ரவையெல்லாம் யூஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி சாப்பிடாம கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரவை போட்டிருக்க அந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரவை வந்து நல்லா வெந்து வரும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு ஏறினதும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு சின்ன வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறேன். சின்ன சின்னதாக இருக்கிற 3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன கேரட் துருவி எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். கேரட் வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கேரட் உருளைக்கிழங்கு சேர்த்து 1 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து பச்சை மிளகா 1 தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மிளகாய்த்தூள் வேணான்னா நீங்கள் பச்சை மிளகா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரத்துக்கு ஏற்றது போல் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது 2 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிளகாய் தூளோட பச்சை மணம் வந்து நல்லா போகணும். அதனால் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம்.
மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா 3 நிமிஷம் நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். மிளகாய் தூளுடைய பச்சை மணம் வந்து போயிருக்கும். கடைசியாக இது கூட கொஞ்சமாக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டாக சூடு குறையட்டும். பிரெட் பீஸ் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பிரெட் பீஸ் எடுத்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற உருளைக்கிழங்கு இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் நிறையா கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா கொஞ்சம் லைட்டாக கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெட்டோட ஒரு பக்கம் மட்டும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இன்னொரு பிரெட் பீஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இதை வெறும் பிரெட் பீஸாக வைக்கலாம். அப்படி இல்லைனா இது கூட டொமேட்டோ கெச்சப் இருந்ததுன்னா டொமேட்டோ கெச்சப்பை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட்டு காரம் ரெண்டும் சேர்ந்த மாதிரி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் இன்னொரு பிரெட் பீஸில் வந்து டொமேட்டோ கெச்சப்பை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இப்படி இதுக்கு மேலே பிரெட் பீஸை வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நம்மளுடைய விருப்பம் தான், நமக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். கல் நல்லா சூடேறினதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம குக் பண்ணோம்னா நல்லா சூப்பராக ரோஸ்ட் ஆகி வரும். சைட்லேயும் கொஞ்சம் நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய், நெய் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். திரும்பவும் கொஞ்சம் எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ப்ரெட்டை போட்டுக்கிறேன். தீ ஃபுல்லாக வச்சுட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாக தீஞ்சிரும். ஆனால் இந்த மாதிரி ரோஸ்ட்டாக ப்ரௌனாக வராது. ஆனால் இந்த மாதிரி மேலே வந்து நல்லா ப்ரௌனாக வராது, தீஞ்சு போன மாதிரி இருக்கும். அதனால் ஸ்டவ்வை வந்து எப்போவுமே ப்ரெட் ரோஸ்ட் பண்ணும்பொழுது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள். அப்போ தான் சூப்பராக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெட் வந்து 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக ரொம்ப சிம்பிளான மெத்தடில் உருளைக்கிழங்கு வச்சு நம்ம சாண்ட்விச் ரெடி பண்ணிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனா ஈவினிங்கில் ஸ்நாக் மாதிரி, நைட்டு டின்னருக்கு கூட நம்ம இந்த மாதிரி ப்ரெட் இருந்ததுன்னா சூப்பராக சிம்பிளாக ஒரு ரெசிபி ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக பார்க்கவே எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சாப்பிடும்பொழுது இன்னும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் ப்ரெட் இருந்ததுன்னா 2 விதமான ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள். இதை வந்து ஸ்நாக்காக மட்டும் சாப்பிடாம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இல்லை டின்னருக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.